ஒரு நிமிட தமிழ் திகில் கதை. சென்னையில் வேலைக்காக வந்த அருண் குறைந்த வாடகையில் ஒரு பழைய லாட்ஜில் அறை எடுத்தான். அறையை கொடுத்த வயதான உரிமையாளர் ஒரு விஷயம் மட்டும் சொன்னார். 12 மணிக்குப் பிறகு 307ஆம் அரவின் கதவை மட்டும் திறக்காதே. முதல் சில நாட்கள் அருண் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் இரவு சரியாக 12 மணி 7 நிமிடம் 307ஆம் அறைக்குள் இருந்து ஒரு சிறிய குழந்தை அழும் சத்தம் கேட்டது. யாராவது சிக்கியிருப்பாங்க என்று நினைத்த அருண் மெதுவாக கதவை திறந்தான். அறைக்குள் From now on, யாருமே இல்லை. you are the one in நடுத்தில் this room. ஒரு பழைய கண்ணாடி மட்டும். அவன் கண்ணாடியை பார்த்தான். அதில் அவன் மட்டுமில்லை, அவனுக்கு பின்னால் கருப்பு உடையில் ஒரு பெண் நின்றிருந்தாள். அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். இந்த முறை அந்த பெண் இல்லை. அவனுடைய பிரதிபலிப்பே காணாமல் போயிருந்தது. அப்போது அவன் காதருகில் ஒரு குரல், நன்றி, இனிமேல் இந்த அறையில் இருப்பது நீதான். அடுத்த நாள் காலை 307ஆம் அறை மீண்டும் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் லாட்ஜில் தங்கியவர்கள் இன்னும் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நள்ளிரவும் அந்த அறைக்குள் இருந்து கதவை திற என்று அருணின் குரல் கேட்கிறது. நீங்கள் அந்த கதவை திறப்பீர்களா?